கைஸ் இதுக்கு பீட்டா குட்டிங்களை கேர் பண்ணிக்கிற பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். எக்ஸ்பெரிமெண்ட் நல்லாவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அவங்க என்ன ஃபுட்டு போடுறதுன்னு தெரியல. ஃபுட்டு இப்போ நம்ம கையிலையும் இல்லை. ஸோ இருக்கிற ஃபுட்டை அழகாக அப்படியே ஊற வச்சு இன்குபுலர் மூலமாக ஃபீட் பண்ணியாச்சு. சரி, உங்களுக்கு முதல்ல ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வாழை இலையை கட் பண்ணி கழுவி ஒரு பாட்டிலில் போட்டு ஊற வச்சாச்சு. அதை துணியை போட்டு மூடியாச்சு. இதே மாதிரியான செட்டப்பை ஒரு பாதாம் இலையில் செஞ்சோன்னா அதுலேயும் ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகிறான்னு பார்க்குறதுக்காக அதையும் செஞ்சு வச்சுட்டேன். இந்த ஃபுட்டு பேர் இன்ஃபோசூரியான்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதில் ஏதோ ஒரு ஃபுட்டு செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி மூடி வச்சா அன்றைக்கி நைட்டே மழை பெஞ்சு இருக்கிற இடத்தையும் மூடிடுச்சு. இதோ இந்த இடத்துல தான் புதைச்சேன்னு நினைக்கிறேன். சரி, தண்ணி காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். அப்படியே ஜீப்ராவுக்கும் ஒரு ப்ரீடிங் செட்டப்பை செஞ்சு வச்சிருவோம். ஏன்னா ஃபுட்டு ரெடி பண்ண தெரிஞ்சிடுச்சு. ஸோ குட்டிங்களெல்லாம் பொழைக்க வச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் கொசு வலை இருந்துச்சு வேஸ்ட்டாக. அதை எடுத்து கட் பண்ணி கழுவி சின்ன அந்த ஒரு தொட்டி சைஸுக்கு அழகாக கட் பண்ணி எடுத்து ஒரு ஸ்டாப்லர்லாம் போட்டு அழகாக ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த ப்ரீடிங் செட்டப்பில் ஜீப்ரா ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தா இந்த பச்சை கிளை ஜீப்ரா மட்டும் எப்படி அடியில் பூந்து வரானே தெரியல. ஆனால் எப்படியா இருந்தாலும் அடியில் பூந்து வந்துடுறான். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அப்படியே இந்த டெராரியம் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பழைய படிக்கட்டுலேருந்து கிடைச்ச பாசி, மூட்டையில் இருக்கிற எம்சாண்டு, ரோட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு தான் இந்த டெராரியம் செட்டப்பை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரியல் டெராரியம் செட்டப் செய்யலாம் நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.